சினிமாவுக்கு வரப்போறோன்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாம தான் இருந்தது. ம். சினிமாவுக்கு வந்து எப்படி வந்தேன்னா, இந்த கச்சேரியில பிஸி ஆயி கீபோர்ட்லாம் வாசிக்க ஆரம்பிச்சதுமே, எப்படியோ ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு கரெக்ட்டா கூப்பிட்டாங்க. இந்த மாரி வாசிக்க வரீங்களான்னு. ம். ஒரு பக்கம் சினிமானா பயம் இருக்கும் நிச்சயமா. ஓ! அப்படியா அப்ப சார்? எனக்கு வந்து சினிமாவுக்கு வந்து ரெகுலரா குடுத்து என்ன என்கரேஜ் பண்ணது என்னுடைய சினிமாவுக்கு குருநாதர்ன்னு சொல்றது கேஜே ஜாய்ன்னு ஒரு மியூசிக் டைரக்டர். ஓ! மலையாளத்தில ரொம்ப ஃபேமஸ். ம். அவர்தான் என்ன முதல்ல வந்து சினிமாவுல வந்து இந்த வாசிக்க மாரி வச்சது. கச்சேரிகள்ல பார்த்துட்டு நீங்க ஆமா. வரீங்களாப்பா? ஆ, ஆ. அவர் தான் எனக்கு வந்து ரெகுலரா வந்து அவரு நெறைய படங்கள் மலையாளம் பண்ணுவாரு. ம். தமிழ்ல அவர் பண்ணதில்ல. அதுவும் விஜயகார்டன் ஓல்டு தியேட்டர் தான் அவர் ரெகுலர். ம். அவரு கூட இருந்து எப்படி அந்த ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பிராக்டிகலா அவர்கிட்ட தான் நானு கத்துக்கிட்டேன்.